என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கார நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் சுருக்கம் என்னவென்றால், ஸ்ரீபாஷ்யக்காரர் உடையவர் கோதாகிரஜர் எம்பெருமானார் அவர் ஒரு காலகட்டத்தில் திவ்யதேச யாத்திரை புறப்படும் போது கீழே பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களுக்கு செல்லும் போது அங்கே அதுவும் முக்கியமாக நவத்திருப்பதிகள்னு சொல்லக்கூடிய தாமிரபரணிக்கு வடக்கே தெற்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு செல்லும் போது வைத்தமாநிதி என்கின்ற பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கோளூர். இந்த திருக்கோளூருக்குள்ள பகவான் உள்ள பிரவேசித்து பகவானை சேவித்து வர வேண்டும் என்று நினைக்கும் தருவாயில் ஒரு பெண் பிள்ளை அழுது கொண்டே சென்றாள். அம்மா, எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூராயித்தே என்று கேட்க, அந்த சிறு பெண்ணும் எனக்கு இந்த ஊரில் வசிப்பதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அது தகுதி இல்லைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொராபரேட் பண்ண வேண்டாமா, சொல்ல வேண்டாமா, இதெல்லாம் காரணங்கள். அப்படி 81 வார்த்தைகள் சொன்னாள். அந்த 81 வார்த்தைகளும் ரகசியங்களே. அது சொன்ன பெண் பிள்ளை திருக்கோளூர் பெண் பிள்ளை. அதனால திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் 81ங்கிற கணக்குல பார்த்து வந்தோம். அந்த 81 பிரிக்கும் போது முதல் 20 ரகசியங்கள் ராமாயணத்துக்கு அனுகுணமாக பிரித்தோம். அடுத்து வந்த 20 ரகசியங்கள் கிட்டத்தட்ட ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதத்திலிருந்து வந்தது. 20 சேர்த்து 40. விஞ்சிருப்பது 41. 41 ரகசியங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய சேர்த்தியே 41 ரகசியங்கள்னு சொல்லியிருக்கா. அப்ப ராமாயண, பாகவத, விஷ்ணு புராண, மகாபாரத இதெல்லாம் சேர்த்து 40 எடுத்து விஞ்சிருப்பது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் 41. அதுல ஒரு 5 பார்த்துட்டோம். எது எதுன்னா, இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. இடைகழியில் தேகழியில் கண்டேனோ முதலாழ்வார்கள், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் எப்படி பகவானை கண்டார்களோ, திருக்கண்டேன் என்று சொன்னாரோ, பூமேல் திரு என்று சொன்னாரோ, அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய அனுபவம் எனக்கு கிட்டிற்றா நான் இவ்வூரில் தங்க என்று கேட்டாள். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. ஆராய்ந்து விட்டேனோ, இந்த மதத்துக்கு சென்றேன், வேண்டாம் என்று அடுத்த மதத்துக்கு போனேன், அடுத்த மதம் வேண்டாம் என்று இன்னொரு மதத்துக்கு போனேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு நாரணனை காட்டிலும் சிறந்ததோர் வழி இல்லை என்று வந்தேனோ திருமழிசையாரை போலேன்னா இங்க பிரான்னு ஞாபகம். இந்த ஒரு ஆழ்வாருக்கு மட்டும் பெருமாள் தம் பேரை கொடுத்துட்டார். ஏன்னா அவர் ஆறாவமுத பிரான், ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் மாத்தி கொடுத்துட்டார், ஸ்வாப் பண்ணி விட்டார். அதனால திருமழிசை பிரான் ஆறாவமுத ஆழ்வான் என்று பெருமாளுக்கு பேர். அதனால திருமழிசையாரை போலே. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. பொதுவா ஆழ்வார்கள் கோஷ்டியில வெறுமன ஆழ்வார்னு சொன்னா அது நம்ம ஆழ்வார் தான். ஏன்னா அவர் தான் சென்ட்ரல். அவர் தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏர் எங்கள் ஆழ்வான் எண்ணேத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்று இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில் பகவானை நான் என்னுள் வைத்ததால் நான் பெரியன் அவன் சிறியன். அதனால சொன்னா அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, தேவு மச்சரியேன் என்றேனோ மதுர கவியாழ்வாரை போலே. இப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரனை, சர்வ வியாபியை, எல்லாவற்றுக்கும் அவாப்த சமஸ்த காமனான பகவானை தன்னுள்ளே கண்ட நம்மாழ்வாரை தன் ஆச்சாரியனாக தெய்வமாக கொண்டவர் மதுர கவியாழ்வார். தேவுமச்சரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனேனர். அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரியனை காட்டிலும் தெய்வம் இல்லை என்று சொன்னேனா மதுர கவியாழ்வாரை போலே. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. திருமலை மேல் ஏதேனும் ஆவேனோ, மீனா பொறப்பேனா, குருகா பொறப்பேனா, கம்பமத யானை என்று ஒரு மரமாக இருக்க வேண்டும், ஒரு அருவியாக இருக்க வேண்டும்,
எப்படி இல்லாமோ சொல்லி படியாய் கிடக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியில அந்த திருமலையில் ஏதேனும் ஆவேனே, திருப்பதியில ஏதாவது ஒண்ணுமே இல்ல, என்ட்ரி டிக்கெட் அந்த டிக்கெட்டா இருந்தா கூட போறோம், எனக்கு அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமை கிட்டும்னார். அதனால ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே அப்படிங்கிறதுல 20, 20, 40, 40 ஆழ்வார்கள்ல ஒரு 5, 45 முடிச்சிருக்கோம். எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துல ரொம்ப வசத்தியா விஷ்ணு சித்தரை சொல்லுவர். சுல்பசூத்திராதிகளை எல்லாம் கொடுத்தவர், மகனியர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அவர். ஆனா ரொம்ப வினயம், அது ரொம்ப அபூர்வம். ஏன்னா வித்வத் வந்துடுத்துனா கர்வம் வந்துடும். இவருக்கு ரொம்ப வித்வத்து, கர்வம் வரல, அதனால இன்னும் ஒழுங்கா வித்வான் ஆகல அவர். ஏன்னா அந்த கர்வம் வரணுமே. அதனால அப்பேற்பட்ட வினயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மகனியர் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டபடியால் விஷ்ணு சித்தரோ, அல்லது விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இருப்பதால் விஷ்ணு சித்தரோன்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருந்த மகனியர். இந்த சுவாமி வாழ்ந்திருந்தது ஒரு சிறு கிராமம், ஆங்கிலத்துல ஹேம்லெட் என்று சொல்வார்கள். சின்ன கிராமம், கிராமத்திலேயே கிராமம் குக்கு நானும் குக்குங்கிற மாதிரி ரொம்ப குக்கிராமம் அது. அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உறைவான் தான் இந்த விஷ்ணு சித்தர். இவர் கனவில் பகவான் ஒரு முறை தோன்றி சொன்னார், அப்பா பாண்டியராஜா பரதத்துவம் யார் என்கின்ற ஒரு பெரிய சபை நடத்திட்டு இருக்கார், நீ போய் பேசு. அவர் சொல்லிட்டார், நான் எந்த பக்கம் மதுரை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான்லாம் என் கிராமத்தை விட்டு தாண்டினதில்லை, எனக்கு என்ன பேச வரும்னார். ஞானம் நிறைய இருக்கு, வினயமும் இருக்கு, நான் உனக்கு சக்தி கொடுக்கிறேன். ஹனுமானுக்கு கொடுக்கலையா பேச வைக்க, விதுரனுக்கும் சஞ்சயனுக்கும் கொடுக்கலையா பேச வைக்க, உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ போய் பேசினார். அடுத்த நாள் போய் பேசினார். அங்க ஒரு பொற்கிழி பட்டிருந்தது. அதுக்கு ரொம்ப மந்திர கட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தா. அதுக்கு ஒரு மாதிரி தெரியும், யார் ஒழுங்கா பேசுறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இந்த பாட்டு போட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, சூப்பர் சிங்கர்ல எல்லாம் ரொம்ப நல்லா பாடிவிட்டா மேலேருந்து சாக்லேட்டா கொட்டுறது, அந்த மாதிரி இந்த பொற்காஷா கொட்டும். அழகான ஒரு கிழியில போட்டு வச்சிருந்தா. அவாவா பிரஸ்துதம் பண்ணா. இவர் என்ன வாதம் பண்ணார் ஞாபகம் வச்சுக்கோ, பெரியாழ்வார். இப்ப பெரியாழ்வார் நீ அவர் பேர் இல்ல, விஷ்ணு சித்தர் தான் பேரு. அவர் பேசி he has to convince the scholars there that the points that he is presenting is much evidence based. இதிகாச புராணங்கள் வேத ஸ்மிருதிகள்ல சொல்லக்கூடிய வாக்கியத்தை தான் இவர் சொல்றாருங்கிறத நிரூபணம் பண்ணணும். அப்படி நிரூபிக்கும் போது எதையெல்லாம் வைத்து நிரூபித்தார் ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ் கிரந்தங்கள்ல இவர் என்ன பேசினார்னு இல்ல, பேசினார் வென்றாருன்னு இருக்கு, எதை பேசினாருங்கிறது இல்ல. தெலுங்கு காவியங்கள்ல ஆமுக்தமால்யதான்னு ஒரு காவியம், அந்த காலத்தை படிச்ச ராஜா ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணதேவராயர்னு பேர். அவர் காக்குலாந்திர விஷ்ணு கோவில்ல ரொம்ப அழகான ஒரு காவியம் எழுதினார் ஆண்டாளை பத்தி. தெலுங்குல ஒரு காவியம் ஆண்டாளை பத்தி. நம்ம என்னவோ தமிழ்காராளுக்கு தான் ஆண்டாளை பத்தி தெரியுங்கிறோம், தெலுங்குக்காரா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு மகா காவியமே எழுதினார், ஆமுக்த மால்யதா, சூடி கொடுத்த நாச்சியார், அதுதான் அந்த கிரந்தத்தோட பெயர். அது எழுதி வரும்போது இவர் பிரம்மசூத்திரங்கள்ல என்னென்னலாம் சூத்திரம் சொல்லியிருக்கோ, சாங்கியர்களை நிரசிப்பதற்கு, பூர்வ மீமாம்சகனை நிரசிப்பதற்கு, அதே மாதிரி சாங்கியனை, இந்த மாதிரி ஒவ்வொரு லோகாயதனை நிரசிப்பது எப்படி, வைசேஷிகனை நிரசிப்பது எப்படி, பௌத்தத்தை நிரசிப்பது எப்படி, ஜீனத்தை நிரசிப்பது எப்படி என்று ஒவ்வொரு மதத்தையும் எப்படி கண்டனம் பண்ணணும்னு பாதராயணன் பிரம்மசூத்திரங்கள்ல கொடுத்திருக்கார். அதை வைத்து பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணார். பொற்கிழி கிழிந்து அப்படியே வந்துட்டு, மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் கழல் கமலம் சூடினோம், முன்னாள் கிழி அறுத்தான் என்று உரைத்தோம், கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே. இப்ப பாண்டியன் இவரை கொண்டாட வேண்டும். ஏன்னா பாண்டியனுக்கு தான் தெளிவாயிடுச்சு எது பரதத்துவம் இவர் பேசினதுல. உடனே ஒரு ஆணை மீது இவரை உட்காத்தி வச்சு கூடல் நகரின்னு சொல்லக்கூடிய மதுரைய வலம் வர சொன்னார். வலம் வரும்போது தன் குழந்தை விஷ்ணு சித்தன் இவ்வளவு அழகா பேசுறது. இப்போ குழந்தை ஸ்கூல்ல ஆனுவல் டேல பெர்ஃபார்ம் பண்றதுன்னா அப்பா போனை வச்சே நின்றுட்டு இருக்கிறதுல அது என்ன பண்றது, ஆண் கொட்டாவி விட்டா கூட எவ்வளவு நன்னா விடுறதுங்கிற, அதனால பிடிச்சு விடணும்னு. உடனே பெருமாள் பார்த்தார், நம்ம குழந்தை இப்படி ஜெயிச்சிருக்கேன்னு கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமா, இடம் இல்ல கருடன்ல, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துள்ளான்னு 3 பேரும் நின்றா. இங்கேருந்து இவர் கண்ணுக்கு மட்டும், ஆழ்வார் கண்ணுக்கு மட்டும் தெரியறது. ஞாபகம் வச்சுக்கோ, ஆழ்வார் கண்ணுக்கு மட்டும் தெரியறதுங்கிறது நமக்கு தெரியுது, ஆனா ஆழ்வாருக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சுன்னா எல்லாரும் இவர் பெருமாளை பார்த்துட்டு இருக்காருன்னு. அவ்வளவு குடும்பத்தோட வந்ததை பார்த்துட்டோம். ஆழ்வாருக்கு பயமா, ஒருவேளை நம்ம பார்த்த பெருமாளை ஏனைய பேர்கள் பார்த்துட்டா கண் எச்சில் பட்டுவிடும். அதனால அந்த குழந்தை நன்றா தன் குழந்தை கிஃப்ட் வாங்கி இருக்குன்னு பெருமாள் பார்க்க வந்தார். இவர் மாத்தி இந்த ரெசிப்ரோக்கல் தாரிஃப்ங்கிற மாதிரி இவர் குழந்தை நினைச்சார். இவர் என்ன நினைச்சுட்டார், பெருமாள் தான் நம்ம குழந்தை. ஒரு தாய் குழந்தையை ரட்சிக்கும் பொறுப்பு எப்படி இருக்கோ அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், நீ நன்னா இருக்கணும்,
உடனே மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, நீயும் நன்னா இருக்கணும். அங்க சக்கரம் கட்டுது, நான் நன்னா இருக்கணும், நீயும் நன்னாரு. பாஞ்சஜன்யம் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே. பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு, திகிரிக்கும் பல்லாண்டு, மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் பல்லாண்டு, கருடனுக்கு பல்லாண்டு, கிரீடத்துக்கு பல்லாண்டு, முகத்துக்கு பல்லாண்டு என்று பாடினார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னர். அதனால இந்த இடத்துல எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. பெருமாளை பார்த்தோம்னா ஐயோ என் பெருமாள் வந்துட்டாரே, கண்ணெச்சில் பட்டுடுமே அந்த தாய்மை பொங்கி வாத்சல்யாபாவத்துல பாடினாரே, அந்த பெரியாழ்வார் போலேவா நான் இருந்தேன். ஏதேனும் என்றேனோ எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் அழகான ஒரு பாசுரம். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய், பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்தனர். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். 5 குடிகள் முன்னாடி இருந்துதான். மூங்கில் குடி, பாணர் குடி, இந்த மாதிரி 5 குடிகள் இருந்துதான். அந்த 5 குடிகளுடைய சாரத்தை தன்னுள் கொண்டவளாம் இந்த சிறு பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண்டாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். முன்னாடி பாடின விஷ்ணு சித்தரே பல்லாண்டு பாடியிருக்காருன்னா அவரை கூட விழுங்கிடுவோம் இவ கைங்கரியத்தால. ஆழ்வார் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய், பிஞ்சாய் பழுத்தாளை. சிறு வயதிலேயே அவ்வளவு ஞானம் வந்தது. பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை, அப்பேற்பட்ட ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய். அப்படின்னா என்னன்னா, ஞானம் பெறுவதற்கு வயதுங்கிறது ஒரு கிரைட்டீரியா கிடையாது. எவ்வளவு வேணா நம்ம என்டர்டெயின்மெண்ட் போலாம், எஸ்கேப் மாலுக்கு போங்கோ, இல்லாட்டா பீனிக்ஸ் போங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா இறை பக்திங்கிறது ஒரு திவளை அந்த குழந்தை மனசுல வந்துருத்துன்னு வச்சுக்கோ, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த குழந்தைக்கு உறுதுணையா இருக்கும். அதுக்கு பெற்றோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட்டிங்னு பேர் இங்கிலீஷ்ல. நீங்க உங்களால முடிஞ்சது கார்த்தாலோ சஹஸ்ரநாமம் வைக்கிறது, நீங்க சந்தியாவந்தனத்தை பண்றதை பார்த்து அது பண்றது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மோட்டிவேட் பண்ணிட்டே வந்தேன்னா போறோம். ஆஹா ஓஹோ நாளைக்கே வந்து கையில தாளத்தை கொடுத்துட்டு தெருவா போய் பஜனை பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். சின்ன விஷயங்கள் பண்ணா கூட போதும். ஸ்மால் திங்ஸ் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். நீங்க உங்க தாத்தா பாட்டி சின்ன வயசுல சஹஸ்ரநாமம் சொல்றதை கேட்டிருப்பேன். இன்னைக்கு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது ஐயோ அவ சொன்னது அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா அது பாட்டுக்கு வரும், பயப்படவே வேண்டாம். அதனால பிஞ்சாய் பழுத்தாளை. ஆனா ஆண்டாளோட நம்மள கம்பேர் பண்ணிக்க முடியாது. அது தெய்வ பிறவி, அது சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யா. அது தாயாரே வந்து பிறந்தால்தான் நாக்குல இந்த மாதிரி தமிழ் வந்து ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல்னு வரும். அந்த பாசுரத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு எழுதி வச்சதை படிக்கிறதுக்கே நமக்கு போறோம் இருக்கு. அவ எழுதியிருக்கா, வித்தியாசம் இருக்கேன். எழுதி வச்ச படிக்கிறது எப்படி, எழுதுறது எப்படி. அதனால பிஞ்சாய் பழுத்தாளை, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. அடுத்தது இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே. தொண்டரடி பொடியாழ்வார் மண்டங்குடி என்பர் மாமலையோர் மன்னியசி தொண்டரடி பொடி தொன்னகரம் அப்படிங்கிறது அவருடைய தனியன். இன்னைக்கும் நீங்க சுவாமி மலை போற வழியில, அதாவது தஞ்சாவூர்ல இருந்து கும்போணம் போறேன், அந்த இடத்துல போகும்போது மண்டங்குடின்னு ஒரு சின்ன கிராமம் வரும். எல்லாரும் சொல்றதுதான் சின்ன கிராமம் தான், திருமண்டங்குடின்னு பேரு. ஆழ்வார் பிறந்த கிராமம் இது. நல்ல வைதிகர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம், திருமண்டங்குடி என்று பெயர். இந்த திருமண்டங்குடியில் பிறந்தவர் தான், இவர் பேரு விப்ரநாராயணன்னு பேர். இந்த விப்ரநாராயணர் ரொம்ப மாலாகார கைங்கரியம் செய்து வந்தார், நிறைய புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு அபிலாஷை என்னவென்றால், நிச்சயமாக நான் எப்படியாவது ரங்கநாதரை சேவிச்சுடணும். ஞாபகம் வச்சுங்கோ, ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கா, இவரை தவிர்த்து. திருப்பதிக்கும் எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கா, ஒரே ஒரு ஆழ்வார் பாடல, தொண்டரடிப்புடி ஆழ்வார். இவருக்கு என்னன்னா, தேவு மச்சரியேன், எனக்கு வேற யாரும் வேண்டாம், ரங்கநாதன் ஒருவனே போரும். அப்படி வந்தார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு தோட்டம் அமைத்தார். நித்திய கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன சரித்திரம் இருக்கு. அது அஸ்மத் பிராச்சாரியன் உத்தமூர் சுவாமி அப்படி இல்லை நடக்கலேம்பர். இன்னும் சில புஸ்தகங்கள் பார்த்தா நடந்தாப்புல இருக்கு. ஒரு நாட்டிய நங்கை தேவதேவின்னு பேரு. இதெல்லாம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு படம் முன்னாடி ஓடிட்டு இருக்கும், திருமாலின் பெருமை ஓடிண்டே இருக்கும். அதனால அந்த தேவதேவி வந்தா, நாட்டியம் ஆடினா, அப்புறம் அவளுக்கு வந்து இவர் மீது ஒரு காதல் கொண்டாடி, இதெல்லாம் இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, இவருக்கு ரங்கநாதன் கிட்ட பக்தியை காண்பிக்க வேண்டும். 2 விஷயங்கள் பண்ணார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமருக்கு
ஒரு சுப்பிரபாதம் பாடினார். எது? கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். சுவாமி இது வெங்கடேஷ சுப்பிரபாதம் அல்லவா? வெங்கடேஷ சுப்பிரபாதத்துல அண்ணன் சுவாமி இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை யூஸ் பண்ணிருக்கார். இது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். உத்திஷ்ட நரசார்தூல ராமா எழுந்துக்கோன்னு விஸ்வாமித்திரர் பாடினார் ராமாயணத்தில். விபவாவதாரமான ராமன் தசரதன் சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடினார் விஸ்வாமித்திரர். ராமர் தொழுத பகவான் பெரிய பெருமாள் ரங்கநாதர், அவருக்கு சுப்பிரபாதம் பாடினார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதனால்தான் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கனவிருள்ளகன்னது காலையம் பொழுதாய், மது விழுந்தொழுகின மாமலர் எல்லாம் மாமலர் அரசர்கள் வந்தீண்டி. அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுப்பிரபாதம். நீங்க கட்டாயமா திருப்பள்ளி எழுச்சி கத்துக்கணும். ரொம்ப அழகா இருக்கும். பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி அவர் எழுத்துக்கணும். ரங்கராஜன் எழுப்புவதற்காக ரொம்ப அழகா பாடின ஆச்சரியமான அந்த பாசுரத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படி ஒரு பிரபந்தம். இன்னொன்னு திருமாலை. சைவத்துல ரொம்ப வசத்தியான கிரந்தம் திருவாசகம். அந்த திருவாசகத்தை பத்தி லௌகீகத்தை சொல்லுவா. திருவாசகம் அறியார் ஒரு வாசகமும் அறியார். இது தெரியலன்னா ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி திருமாலை அறியார். இவர் எழுதின பிரபந்தத்துக்கு திருமாலைன்னு பேர். திருமாலை அறியார் திருமாலை அறியார். பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருமாலைங்கிற பிரபந்தத்தை தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப சத்தியான பாசுரம். 45 பாசுரங்களை உட்கொண்டது திருமாலை என்கின்ற பிரபந்தம். இந்த திருமாலையை பாடி கொடுத்தார் ஒரு மாலை. இன்னொரு மாலை திருப்பள்ளி எழுச்சின்னு பாடி கொடுத்தார். ஏற்கனவே தொடுத்து கொடுப்பது பூமாலை. அதனால இந்த பெண் சொன்னாலாம், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரை போலே. இருமாலை ஈந்தேனோ. அந்த 2 மாலையில ஒரு மாலை நம்மளால கொடுக்க முடியும், புஷ்ப மாலை கொடுக்க முடியும். இன்னொரு தமிழ் மாலையெல்லாம் நமக்கு கொடுக்க தெரியாது. அது இவர் ஆழ்வாரால மட்டும்தான் முடியும். தொண்டர் அடி பொடி ஆழ்வாரை போலே. இதுல என்ன சரித்திரம்னா, அவர் அந்த தேவதேவியோட இருந்தார், அப்படி கைங்கரியத்தை மறந்துட்டார், பெருமாளையே நினைக்கிறத விட்டுட்டார். இதெல்லாம் ஆனோட பிராயஷ்சித்தம் என்னன்னு கேட்கிறார். குரு பரம்பரையில வருது. இப்ப பெருமாள் சொன்னாராம், பரத்வாஜ சம்ஹிதை இத்தியாதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யாரும் இந்த அடியவர் நடந்து கொண்டு பகவன் நாமா சொல்லி கொண்டு போறாரோ அவர் பாதத்துல ஒட்டின தூள நீ உன் தலை மேல பூசிக்கொள்ள வேண்டும். தொண்டர் பகவான பாடின்னு போவார். அந்த தொண்டருடைய திருவடி பூமியில நடக்கிறது. அந்த அடியில ஒரு பொடி ஒட்டிட்டு இருக்கு. அந்த பொடியை எடுத்துக்கொண்டு பூசிக்கொள். தொண்டர் அடி பொடி, அதுதான் பிராயஷ்சித்தம்னர். இத சம்ஸ்கிருதத்துல சுலபமா சொல்லிடலாம். பக்தாங்கிரி ரேணு. ரேணுனா பொடி. இன்னைக்கும் நீங்க திருப்பதிக்கு போனா பெருமாளுக்கு சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருமண் காப்பை கொடுப்பா. அது நல்ல பச்சை கற்பூர்வமா இருக்கும். இது ஸ்ரீபாத ரேணுன்னு பேர். ரேணுனா டஸ்ட். தொண்டர் அடி பொடி. பக்த அங்கிரி ரேணு. பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பக்தாங்கிரி ரேணு. அதுல குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும்னு வச்சுக்கோ. தொண்டர் அடி பொடின்னு வைங்க, இல்லாட்டா பக்தாங்கிரி ரேணுன்னு வைங்க. யாரால உச்சரிக்க முடியும்னு பாத்துடலாம். ஸ்கூல்ல டீச்சர் தவிப்போ பேன் அப்படின்னு ஆகுது, அது கை தூக்கிடும். ஏன்னா அது போறது 1/2 மணி நேரம் போறது. பக்தாங்கிரி ரேணு எவ்வளவு அக்ஷரம் வருதுன்னு எண்ணிக்க வேண்டியதுதான். அதனால இவர் சொன்னார், இருமாலைந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே, அவன் மேனியானேனோ திருப்பாணரை போலே. இன்னைக்கு பெருமாள் பங்குனி உற்சவம் உத்தரவு வரப்போறது இல்லையா? அந்த பங்குனி உத்தரவு வரத்துக்கு முந்தின இந்த 10 நாளுக்குள்ள பகவான் ஒரு நாள் கமலவல்லி நாச்சியாரை சேவிக்கிறதுக்கு உறையூர் எழுந்தருள்வார். ரங்கநாயகி படிதாண்டா பத்னி, அந்த தாயாரை சேவிக்கணும்னா பெருமாள் தான் வரணும். அங்க கமலவல்லி நாச்சியாரை பார்ப்பதற்காக அங்கு சேர்த்தி கண்டுள்ள வேண்டும் என்பதற்காக நம்பெருமாள் அங்கு செல்வார். உறையூர் என்பது வசத்தியான விபதேசம். அதற்கு ஆழ்வார் கொடுத்த பெயர் என்ன? ஆழ்வார் என்னன்னு பாடிக்கார் உறையூரை? அங்க கேள்வியே நான் கேட்கறது விட்டுட்டேன். வெரி குட். கோழின்னு பாடி. இந்த ஊர் பேர் கோழி. கோழியூர்னு பேரு. ஆழ்வார் பாடுவது கூடலும் கோழியும் கொண்ட கோவலரே ஒப்பர் அப்படின்னு நாகப்பட்டினத்து பாசுரத்தை கோழின்னு பாடியிருக்கார். வெகு காலம் சோழர்களுக்கு ராஜதானியாக இருந்தது இந்த உறையூர், கோழியூர். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பழையறை இதெல்லாம் அப்புறம் நீங்க அப்படி பொன்னியின் செல்வரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு என்னன்னா, இந்த உறையூர் ரொம்ப பிராச்சீனமான ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள். பக்கத்துல கமலவல்லி நாச்சியார். அந்த ஊரில் பிறந்தவர் தான் நல்ல ஒரு ஆழ்வார், பாண் பெருமாள். பாண் பெருமாள் என்கின்ற திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலம்.